ஒரு பசுமையான கிராமத்தில் சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி இருந்த கோலங்கள் எல்லாம் அழகாக தெரிய ராஜு கண்ணன் அப்படிங்கிற ரெண்டு பசங்க பொங்கல் கொண்டாட்டத்தில் விளையாடிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த குட்டி மாடு அப்புறம் காளை அமைதியாக நின்று கொண்டிருந்ததை யாருமே கவனிக்கல. வெயிலில் ரொம்ப சோர்ந்து போன காளைக்கு சிட்டுக்குருவியும் ஒரு சின்ன முயலும் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துச்சு. அதை பார்த்த ராஜுவுக்கு வயலில் உழைக்கும் மாடுகளோட உழைப்பு நினைவுக்கு வந்துச்சு. கண்ணனோட சேர்ந்து குட்டி மாட்டையும் காளையையும் அழைச்சி குளிப்பாட்டி அதுக்கு மஞ்சள் பூசி பூமாலை அணிவிச்சு மணியை கட்டுனாங்க. அதே நேரம் மண்பானையில் பால் பொங்கி வந்ததும் எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் அப்படின்னு அந்த உயிர்களுக்கும் முதல் பொங்கலை பகிர்ந்தாங்க. மாலை நேரத்தில் கரும்பும் பொங்கலும் பகிர்ந்து சாப்பிட சூரியன் ஒளியில் கிராமம் முழுவதும் மகிழ்ச்சியில் இருந்தாங்க. அந்த குட்டி மாடும் காளையும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சுது, உழைக்கும் உயிர்களுக்கு மரியாதை கொடுப்பதே உண்மையான விழா. இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.